வந்துச்சு. அப்ப மரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கின்றன. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் காமராஜர் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஆபீசர் சொல்றார் 10 நாள் ஆகும், ஒருத்தர் 8 நாள் ஆகும், ஒருத்தர் 5 நாள் ஆகும்ங்கிறார். அப்ப காமராஜர் ஐயா சொன்னார்கள், அதெல்லாம் வேண்டாம், நான் ஒன்னு சொல்றேன், அதை செய்யுங்க அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க? அவங்க தெருவில் அவங்க வீட்டில் இருக்கிற வீட்டு வாசல் இருக்கிற மரங்கள் அவங்களே வெட்டி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லுங்க அப்படின்னு காமராஜர் சொன்னார். சொன்ன உடனே வானொலியிலே ஒளிபரப்பினார்கள். அடுத்த நாளே கிளியர் ஆச்சு. மறுபடியும் அதிகாரிகள் எல்லாம் கேட்குறாங்க, எப்படிங்க ஐயா இந்த செய்தி நீங்க சொல்ல முடிஞ்சு அப்படிங்கும் போது, நான் அதிகமாக படிக்கல, ஆனால் சொற்பொழிவு கேட்க போவேன். எங்க ஊர்ல சொற்பொழிவு பேச வந்த ஐயா மாதிரி ஒரு பெரியவர் சொற்பொழிவு பேச வந்திருந்தாரு. அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் நெல் வேண்டினார். திருவாரூர் தெரு நிறைய நெல்லை கொட்டி விட்டுட்டு போயிடுச்சு பூதங்கணங்கள். தியாகராஜரை பார்க்க போறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அவர் ஒண்ணு பண்ணாரு, அவங்க வீட்டு வாசல் இருக்கிற நெல்லை அவங்களே எடுத்துக்கலான்னு சொன்னார். அதை அந்த சொற்பொழிவுல கேட்ட விஷயத்தை நான் இங்க பயன்படுத்தினேன் அப்படின்னு காமராஜர் ஐயா சொன்னார்கள். பாருங்க, இதுல இருந்து நான் இந்த கருத்துக்கு சொல்ல வர்றது, வானொலியிலே ஒளிபரப்ப சொன்னவுடன் ஒரு நாள் கழிச்சு அந்த மரங்கள் எல்லாம் அகற்றப்பட்டன. அதே வலைதளத்தில் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போட சொல்லுங்க, போட்டிருந்தாரு என்ன இருக்கும்? 1 மணி நேரத்தில் இது காலியா இருக்கும். ஆக நேர விரயத்தை நமக்கு சுருக்கி கொடுத்து, காலம் பொன் போன்றதல்ல, காலம் பொன்னை விட உயர்ந்தது என்பதை காட்டுகிற ஒரு சாளரம் தான் இந்த வலைதளங்கள் என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. வெள்ளம் வந்துச்சு.